இப்போ நாங்கள் ஷியாக்களை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு வரலாறை படிக்கிறதாக இருந்தால் பல மணித்தியாலங்கள் போகும். ஒரு 10 நிமிடத்தில் ஷியாக்களுடைய வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் பிரிவுகளாக மாறிய 2 மிக முக்கியமான பிரிவுகள் சொன்னால் ஹவாரிஜும் ஷியாக்களும். இவர்கள் தான் மிகப்பெரிய பிரிவுகள். இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய ஆரம்பம் என்ன அப்படி என்றால் வழிகேடு அல்ல. ஆரம்பம் என்ன? வழிகேடு அல்ல. ஷியத்து அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களில் ஒரு சிலர், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களில் ஒரு சில மக்கள் தான் இந்த ஷியா என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். ஆனால் இப்படி ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்த இடம் கூஃபா. ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்த இடம் கூஃபா. கூஃபா வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அப்துல்லா இப்னு சபா அப்படி என்று சொல்லப்படக்கூடிய யமனை சேர்ந்த ஒருவர் இந்த ஆதரவாளர் வட்டத்தில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் அப்படி என்று சொன்னால், வேண்டுமென்றே அலி ரதி, அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு தவறான கொள்கையை வளர்ப்பதற்கான ஒரு கிரவுண்டாக எதை காண்கிறார் என்று சொன்னால், இந்த கூஃபாவை என்ன செய்கிறார்? கூஃபாவையும் ஷியாக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த பிரிவினரையும் காண்கிறார்கள். அலி ரலியல்லாஹு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை, எல்லோரும் அல்ல, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவாக இருந்த எல்லோரும் அல்ல, அந்த ஒரு சிலர் கூஃபாவில் இருந்தவர்களை கண்டவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், மஹப்பத்தை கொஞ்சம் மீட்டரை கூட்டி விடுறாரு. என்ன? அலி ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரால் முதல் ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று வசியத்து செய்யப்பட்டவர். அலி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முதல் ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று வசியத்து செய்யப்பட்டவர். அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் அந்த ஹிலாபத்தை அவர்களிடமிருந்து பறித்துக் கொண்டவர்கள், அவரிடமிருந்து பறித்துக் கொண்டவர்கள். இதுக்கு சொல்றது என்னன்னு சொன்னால், அகீதத்துல் வசிய்யா, வசியத் என்ற கொள்கையை முதல்ல என்ன செய்யறாரு? அந்த சமுதாயத்துக்குள்ள அவர் என்ன செய்கிறார்? விதைக்கிறார். விதைச்சது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் மேல்படி சென்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அலி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவரது குடும்பத்தை மாத்திரம்தான் நம்ம நேசம் வைக்க வேண்டும், மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் இவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள். இரண்டாவது இதுக்கு சொல்றது ரஃபத், அதாவது இன்றைக்குள்ள ஷியாக்களுடைய பெரும்பாலான கொள்கை அதுதான். இதை அவர் என்ன செய்கிறார்? விதைக்கிறார். இதை விதைத்து எல்லை மீறி போய் எங்க போகிறார் என்று சொன்னால், அலிதான் அல்லாஹ் என்றார், அலிதான் அல்லாஹ் என்று சொல்ற இடத்துக்கு வந்துடுறார். இதை ஷியாக்களே என்ன செய்கிறார்கள்? இதை ஷியாக்களே அவர்களது நூட்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் எழுதுகின்ற பொழுது ஒரு கொமெண்டை சேர்த்துக் கொள்வார்கள். என்ன சேர்த்துக் கொள்வார்கள் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை அழைத்து தண்டனை கொடுத்தார், அவரை அழைத்து தண்டனை கொடுத்தார் என்ற செய்தியை சேர்த்து எழுதுவார்கள். பண்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த அப்துல்லா இப்னு சபா என்றவரால் தான் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்திலே ஆதரவாக இருந்த ஒரு சிலருக்கு மத்தியில் இந்த கருத்து என்ன செய்கிறது? விதைக்கப்படுகிறது. இந்த கருத்து அப்படியே வளர்ந்து போய் இன்றைய ஷியாக்கள் 190% இந்த கொள்கையை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்ப புரிஞ்சுதா யாரு இதனுடைய, அதாவது முஅஸ்ஸிஸ், நிறுவனர் யாரு? அப்துல்லா இப்னு சபா. அப்துல்லா இப்னு சபா இவர் யாரு அப்படி என்றால் ஒரு யூதர், யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இவர்தான் ஒரு கருத்தை, இன்னொரு கருத்தை விதைக்கிறார் என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த பின்னார்கள் திரும்பி வருவார், அகீதத்துர் ரஜா, இந்த கொள்கை என்ன செய்யறாரு? விதைக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த அப்துல்லா இப்னு சபா என்றவரை ஏற்றுக்கொள்வது இல்லை, அங்கீகரிப்பதில்லை. ஆனா ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்த அதான் நபித்தோழர்களை சபிக்க வேண்டும் என்ற கொள்கை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹிலாபத்து வசியத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ற கொள்கை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை, இதெல்லாம் யார் ஏற்படுத்தினதா ஏற்றுக்கொள்வாங்க? அப்துல்லா இப்னு சபா இந்த வரைக்கும் ஏற்றுக்கொள்வார்கள். பண்புள்ள சகோதரர்களே, இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்வது மாதிரி, அதாவது பிதஅத் என்பது தகூனு ஃபீ பிதாயத்திஹா ஷிப்ர சும்ம தகூனு திரா, அதாவது ஆரம்பத்தில் பிதஅத் என்ன செய்யும்? ஒரு சாணாக இருக்கும், அதுக்கப்புறம் முளமாக என்ன செய்யும்? மாறு இப்ப முளமல்ல, கிலோமீட்டருக்கான ஒரு நாட்டு அளவுக்கு வீழ்ச்சி. இதுதான் ஷியா கொள்கையுடைய பரம்பரை. ஆதரவாளர் வட்டத்தில் இருந்து சரி, இந்த ஆதரவாளராக மட்டும் இருந்தார்களே அவங்க காணாம போயிட்டாச்சு. வெறும் ஆதரவு மட்டும் கொள்கையில் இருந்தார்களே அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது ஷியாக்களுடைய வரலாற்றில் ஒரு பகுதி. இப்ப நீங்க ஷியாக்கள்ல இன்னும் முக்கியமான 2 பிரிவினரை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம நாடுகளுக்கு வரவதற்கு முன்னால ஷியாக்களை பற்றி இன்னும் 2 பிரிவினரை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அவர்களை கண்டிருக்கிறீர்கள், பார்த்திருக்கிறீர்கள், அவர்களை உங்களுக்கு தெரியும், ஆனா வரலாறு தெரியாது.
என்ன அடுத்த பிரிவினர் அப்படி என்று சொன்னால், அதாவது ஷியாக்களுடைய இந்த கொள்கையில இடையிலே, அதாவது ஜெய்னுல் ஆபிதீன் அல்லது சஜ்ஜாத் என்று சொல்லி ஷியாக்களால் அழைக்கப்படக்கூடிய அலி இப்னுல் ஹுசைன் அவர் மகன்ல ஒருவர் ஜெயித் என்று சொல்லி ஜெயித் இப்னு அலி ரஹிமஹுமுல்லாஹ், இவருக்கு கீழே என்ன செய்யறாங்கன்னு ஒரு சிலர் இருந்து இந்த ஜெயித் இப்னு அலி என்ன சொல்றாருன்னா, அலி ரலியல்லாஹுடைய சிறப்பெல்லாம் ஏற்றுக்கொள்றாரு, அலி ரலியல்லாஹு தான் கலீஃபா வரணும்னு ஏற்றுக்கொள்றாரு. ஆனா அபூபக்கர், உமர், உஸ்மானை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது, அவர்களை நாங்கள் என்ன செய்யணும், விரும்பணும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். இதன் காரணமாக அவர்களுக்கும் அந்த ஷியாவுடைய உச்சகட்ட கொள்கையில் உள்ளவர்களுக்கு இடையில் என்ன செய்து பிணக்கு வந்து ஜெய்தியாக்கள் என்ற அந்த பெயர் என்ன செய்து அவர்களுக்கு உண்டாகுது. இவர்கள் யமன்ல இருக்கிறார்கள், ஏனைய பகுதிகளில் கொஞ்சம் என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். இது ஜெய்தியாக்கள் என்ற ஒரு பிரிவு. இன்றைக்குள்ள ஜெய்தியாக்களுக்கு மத்தியில் அந்த ஈரானிய ஷியாக்களுடைய கருத்து தான் அதிகமாக இருக்கிறது. மூன்றாவது கட்டம் அது யாரு அப்படி என்று சொன்னால், 7வது தலைவர், இந்த ஷியாக்களுடைய 7வது தலைவர். இந்த 7வது தலைவர் விஷயத்துல ஒரு கருத்து முரண்பாடு என்ன செய்கிறது வருகிறது. ஷியாக்கள் பொதுவாக எல்லா ஷியாக்களும் 12 இமாம்களை என்ன செய்வார்கள் சொல்வார்கள். 12 இமாம்கள் தான் இந்த உலகத்துக்கே தலைவராக இருக்கணும். எத்தனை இமாம்கள்? 12 இமாம்கள் தான் இந்த உலகத்துக்கே தலைவராக ஒரு கொள்கை என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அதுல முதலாவது யாரு அப்படி என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முதலாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டாவது அலி ரலியல்லாஹுடைய மூத்த மகன் யாரு? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மூன்றாவதாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான்காவதாக அலி இப்னுல் ஹுசைன் ஜெய்னுல் ஆபிதீன் சஜ்ஜாத் என்று அழைக்கப்படக்கூடிய அவர்கள். அவருக்கு பின்னால முஹம்மது அல் பாக்கிர் என்ற ஒருத்தர் வாராரு. அவருக்கு பின்னால ஜாஃபர் என்ற ஒருத்தர் வாராரு. அவருக்கு பின்னால ஜாஃபர் சாதிக், நம்மளுக்கு பிரபல்யமான பேர் ஜாஃபர் சாதிக், வழங்கிட்டா முகமது பாக்கிர், ஜாஃபர் சாதிக் அவர் வாராரு. அவருக்கு பின்னால 2 பிள்ளைகள் இப்படி ஒழுங்கா வந்துட்டு இருந்துச்சு. பிள்ளைகள் வரல ஒரு பிரச்சனை வருது. ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பின்னால மூசா இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹ், இவங்கெல்லாம் நல்ல அறிஞர்கள். இவர்களெல்லாம் நல்ல அறிஞர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப பரம்பரையில வந்தவங்க. இந்த 2 பேர் இடையிலையும் ஒரு குழு சொல்லுது நம்ம மூசா மட்டும்தான் அவர் தான் அடுத்த தலைவர். அடுத்த குழு சொல்லுது இஸ்மாயில் தான் என்னது தலைவர். இங்கேயோட ஒரு பிரிவு வருது. இவர்களுக்கு பேர் இஸ்மாயிலியா, அவர்களுக்கு பேர் மூசவியா. அதாவது இன்றைக்கு ஈரான்ல இருக்கக்கூடியவர்கள் மூசவியா என்று சொல்லி வரலாற்றில் அழைக்கப்படக்கூடியவர்கள். இந்த இஸ்மாயிலியாக்கள் என்ற ஒரு பிரிவுக்கு இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இடம் இதுதான். இந்த 7வதுக்கு புறம் வந்த இந்த கருத்து முரண்பாடு. இந்த இஸ்மாயிலியா அப்படி என்று சொல்லக்கூடியவர்களையே பல பிரிவு, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தை 73 பிரிவு. விளங்கிட்டா, நம்ம ஒவ்வொன்று 73 பிரிவு என்று சொல்லிக்கிறோமே, அதுல ஒவ்வொரு விதத்தை 73 பிரிவு அளவுக்கு தான் பிரிவு இருக்குது. இதுல நீங்க இஸ்மாயிலியா என்று சொல்றோமே, இவர்கள பல பிரிவுகள் இருக்குது. பொதுவாக இஸ்மாயிலியா என்றவர்கள் தான் இந்த தாவூதி போரா என்று சொல்லுவோமே, தாவூதி போராக்கள் என்று நம்ம இந்தியாவில் குஜராத்ல இருப்பார்கள். குஜராத்ல இருக்கக்கூடிய அதிகமான அவர்கள் யார் என்று சொன்னால் தாவூதி போராக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இவர் போரா என்று சொன்னால் குஜராத்தி பாசையில வியாபாரி, என்ன வியாபாரிகள். இந்த தாவூதி போராக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஷியாக்களுக்கும் இப்ப ஈரான்ல உள்ள இந்த ஷியாக்களுக்கு இடையில மிகப்பெரிய பிளவு முரண்பாடு என்ன செய்து அவர் 2 பேருக்கு இடையில இருக்கு. மிகப்பெரிய பிளவும் முரண்பாடும் இருக்கு. இவர்கள் தான் குஜராத்ல நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், இன்னும் ஆங்காங்குள்ள பிரதேசங்களை பார்க்கிறோம், இலங்கையில நிறைய என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இவர்களுடைய ட்ரெஸ் கோட் தனியாக இருக்கும். அவருடைய தலை புர்ஹானுத்தீன் என்ற ஒருவர் இந்த மௌத்தாகினார். இப்ப புதுசா ஒருத்தர் என்ன செய்யறாரு இருக்கிறாங்க. இப்படி அவங்க மிகப்பெரிய பணக்காரராக இருப்பாங்க. ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு கீழுள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு கடமையை சொல்லி வச்சுக்கிறாங்க. சொத்துல 5 கட்டாயமா கட்டணும் என்று சொல்லி. யாரு கட்டணும்? அந்த கலீஃபாவை கட்டணும். அவர் நினைச்ச மாதிரி என்னது கோகா கோலா கம்பெனி அவர் தான் நடத்துறது, விளங்கிட்டா, அதுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க என்ன செய்யணும்? கற்ற அளவுக்கான இது. இந்த தாவூதி போராக்கள் செல்வந்தர்களாக மாறுவதற்கு பின்னால இதான் இருக்கு. அவங்களோட டோட்டல் எண்ணங்களும் வியாபாரம் தான். அரசியல் சிந்தனை என்ன செய்யாது, இருக்காது, வியாபாரம். இப்ப நம்ம இந்தியாவில் அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இந்த அகீதா ஆரம்பிக்கிற எங்க என்று சொன்னால் யார் ஹலீஃபா என்ற பிரச்சனையில வந்த அந்த குரூப் தான் இந்த மாதிரி பிரபல்யமாக என்ன செய்கிறார்கள் இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஷியாக்களுடைய பிரிவில். இப்ப நீங்க ஈரான் உள்ள ஷியாக்கள் யார், இடையில இந்த ஜெய்தியாக்கள் என்றவர்கள் யார், இஸ்மாயிலியாக்கள், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. தாவூதி போராக்கள் இவர்கள் யார் அப்படி என்று சொல்ற இந்த பரிவு சம்பந்தமா நீங்க தெரியும். இவங்கெல்லாம் ஷியாக்களுடைய வேர்கள். இவர்களுக்கு இடையில மிகப்பெரிய என்னது பஸுஹும் பைனஹும் ஷதீத் என்று சொல்ற மாதிரி நிறைய பிளவு சண்டைகள்லாம் என்ன செய்யுது இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டார்கள்.